ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. புதுச்சேரி அரசியலில் புதிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனது முதலே நாம் பார்க்க முடிந்தது. முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்கள், துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி அவர்கள் என்று பார்க்கும்போது இந்த இருவருக்கும் இடையேயான மோதல்கள், உரசல்கள், கருத்து வேறுபாடுகள் எப்படி சொன்னாலும் அது அத்தனையும் பொது வெளிகளில் வெளியில் வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இருவருமே திரு நாராயணசாமி அவர்கள் குறிப்பாக பல்வேறு இடங்களில் துணைநிலை ஆளுநர் எங்களுடைய மாநிலத்தின் அதிகாரங்களில் தலையிடுகிறார் என்று வெளிப்படையாக அறிக்கைகளை கொடுப்பதும் பேசுவதும் பார்க்க முடிகிறது. கிரண்பேடி அவர்களும் கூட ஒரு வழக்கமான ஆளுநர் போல் இல்லாமல் ஒரு துணைநிலை ஆளுநராக முழுமையாக தன்னுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு முழுமையாக பல செயல்பாடுகளை செய்யக்கூடிய, நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு துணைநிலை ஆளுநராக செயல்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது மாநில அரசாங்கத்தினுடைய வரம்புக்குள் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதா அல்லது துணைநிலை ஆளுநருக்கு தகுந்த அதிகாரங்களில் மட்டும்தான் அவர் செயல்படுகிறாரா என்பது தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக விவாத பொருளாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியாக தற்போது மற்றும் ஒரு பெரிய பிரச்சனை எங்கே கிளம்பி இருக்கிறது. நியமன எம்எல்ஏக்களுடைய விவகாரம். 3 நியமன எம்எல்ஏக்களை யூனியன் பிரதேசங்களில் நியமிப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 3 உறுப்பினர்களை மத்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் பேரில் மாநில அரசாங்கத்துக்கு அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி பிரமாணத்தை வழக்கமாக அந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் செய்து வைப்பதுதான் வழக்கம். ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் அவர்களுக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது, சபாநாயகர் காலம் தாழ்த்தினார், அவர் இந்த விஷயத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார், எனக்கு இருந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறேன் என்று கிரண்பேடி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது மத்திய பாஜக அரசு என்பது மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காமலே, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கலந்து ஆலோசிக்காமலே இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக பேசப்படுகிறது. இந்த மத்திய அரசாங்கம் தனக்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரங்களை பயன்படுத்தி அதன் சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டும்தான் இந்த நியமனங்களை செய்திருக்கிறதா, மாநில அரசாங்கத்தையும் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டுமா? இது ஒரு முழுமை இரு தரப்புகளிலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய மோதல்களின் அடுத்த கட்டமாக இந்த விஷயம் வெடித்திருக்கிறதா, பாஜக காங்கிரஸ் என்ற இரு தரப்புகளிலுமே இதுல உள்ளூட அரசியல் இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். புதுவை எம்எல்ஏக்கள் நியமனம், அதிகாரத்தை மீறுவது அரசாங்கமா ஆளுநரா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைகிறார். இந்த விவகாரம் சார்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார் என்று அறிகிறோம். அதே போல புதுச்சேரி மாநில பாஜகவுடைய துணைத் தலைவர் திரு செல்வம் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமான்களின் பிரதிநிதியாக திரு பாலன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு லட்சுமி நாராயணன் அவர்கள்ட்ட தொடங்க நினைக்கிறேன். இந்த ஒரு விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம், தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட்டிருக்கோம், மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்ய வேண்டும், அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள பதவி பிரமாணம் ஏற்றுக்க வைக்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கு, நான் அதை செஞ்சிருக்கிறேன், அதுதான் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சட்டமும் சொல்லுது. அப்போ இதுல என்ன விதிமீறல் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த 3 பேருடைய நியமனத்தை எதிர்க்கணும்? வணக்கம். முதல்ல உங்களுடைய முன்னுரை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. வழக்கமாக நடைபெறுவது மீறல் என்று நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். என்ன சொன்ன? புதுச்சேரியில் நீங்க சொல்றீங்க, வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது எப்படி, இப்பொழுது நியமிக்கப்பட்ட விதம் எப்படி, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது வழக்கமான எப்படி நடந்தது, இப்பொழுது எப்படி நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற பொழுதே புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் எந்த அளவுக்கு வரம்பு மீறியிருக்கிறார் என்பதை உங்களுடைய முதல் அறிமுகத்திலேயே நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக ஒரு விஷயம், ஆமா, அந்த கேள்வி என்னன்னா, வழக்கமா ஒரு விஷயம் இப்படிதான் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கறதுனாலேயே அப்படிதான் செய்யணும் அப்படிங்கறது இல்ல, சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சட்டம் அதை சொல்லல, சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. சட்டம் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. இல்ல, அப்படி இல்லைங்க. அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை, புதுச்சேரியில ஒரு சட்டமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 239A என்ற பிரிவின்படி புதுச்சேரியில் ஒரு சட்டமன்றம் அமைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழி செய்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில்
புதுச்சேரியில் அமையப்போகிற சட்டமன்றத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற துறைகள், அதாவது ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய துறைகளில் இருக்கிற எல்லா பொருள்கள் மீதும், சப்ஜெக்ட் மீதும் இந்த புதுச்சேரி சட்டமன்றம் வேண்டிய சட்டங்களை இயற்றலாம் என்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. சரி, இது மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு காவல்துறை சார்ந்த, நிலம் சார்ந்த, பல்வேறு விஷயங்கள் சார்ந்த சட்டங்களை நீங்க நிறைவேற்றலாம். இது அது சம்பந்தப்பட்டது இல்லையே. இது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நியமிப்பதற்கான சட்டங்கள். அது சொல்ல வரேங்க. இப்போ யூனியன் பிரதேச சட்டம் 1963. ஆமா, இதை தான் நீங்க இப்போ எல்லாம் சொல்றாங்க. ஆமா. ஆனால் இந்த 1963 யூனியன் பிரதேச சட்டம் என்பது, இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 9 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. அதில் 2 சட்டம், அதாவது 2 யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும் சட்டப்பேரவை அமைப்பதற்கான உரிமையை அந்த அரசியல் டெல்லி பாண்டிச்சேரிக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி கொடுக்கிற பொழுது ஸ்டேட்டுக்கு என்னென்ன, மற்ற ஸ்டேட்டில் எந்தெந்த சப்ஜெக்டில் சட்டம் இயற்றலாமோ அந்த சட்டங்கள் இயற்றதுக்கான முழு அதிகாரத்தையும் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு மறுக்கவே இல்லை. காவல்துறை சார்ந்த துணைநிலை ஆளுநரால் சட்டம் இயற்ற முடியுமானா முடியாது. சட்டம் ஏற்றது சட்டமன்றம் தான் சொல்ல முடியும். நான் கேட்கறது, இந்த 3 நியமன எம்எல்ஏக்களை நியமிக்கும் போது மாநில அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி காட்டுங்க. யூனியன் டெரிட்டரி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பது, கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பது சட்டம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மே நாமினேட் இல்ல அப்படி நான் சொல்றாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்ல, ஆமா, the central, நானே படிச்சிரேன். the central government may nominate 1963 ல, ஆமா, yes, not more than 3 members to the legislative assembly but not being the service of the government. yes, இல்ல மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்கணும். முகப்புரை, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க மாநில அரசாங்கம் இந்த சட்டத்துல முகப்புரைன்னு இருக்கு. அதுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு அதுல சில குறிப்புகள் போட்டிருப்பாங்க. சட்டம் 1, அதாவது அந்த அரசு சட்டத்தினுடைய சட்டம் பிரிவு 1, பிரிவு 2ல விளக்கம் கொடுத்திருப்பாங்க. பிரிவு 3ல இது கொடுத்திருக்கு. அந்த பிரிவு 2ல பாத்தீங்கன்னா என்னென்ன விதிமுறை, அதாவது என்ன அர்த்தம் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த அரசையை பொறுத்தவரை, யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் அதற்கு மற்ற சட்டத்தை நீங்க பார்க்கணும். எப்படின்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதில் என்ன போட்டிருப்பாங்க, யூனியன் டெரிட்டரி ஆக்ட்ல, இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல போய் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன சொல்றாங்களோ அதுதான் இது பொருந்தும் என்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நாங்கள் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கோம். அதாவது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மத்திய அரசு என்று சொன்னால் அது இந்த யூனியன் பிரதேச அரசு என்று பொருள். இது ரொம்ப சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்பவுமே சட்டம் படிக்கின்ற பொழுது ஒரு வரியை மட்டும் படிக்க கூடாது. இதற்கு தொடர்பான சட்டங்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இப்போ ஒரு கோர்ட்ல வழக்கு நடத்துறீங்க. அப்ப நீங்க ஒரு சாட்சியங்கள் வைக்கிறீங்க. அதுக்கு சாட்சியங்கள் சட்டம் இருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. அந்த எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் நீங்க உங்களோட சட்டத்தை நீங்க பதிவு பண்ண முடியும், சாட்சியங்களை பதிவு பண்ண முடியும். வழிய நீங்க நினைச்சதும் செய்ய முடியாது. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றால், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றால் புதுச்சேரி அரசாங்கம், யூனியன் இல்ல, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றால் புதுச்சேரி அரசாங்கம் எப்படி சார் இருக்க முடியும்? அதுல இருக்கு, சென்ட்ரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கு, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கு, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அது புதுச்சேரிக்கு பொருந்தும். அப்படி ஒரு 1897 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், அந்த ஆக்ட்ல எடுத்து படிச்சீங்கன்னாக்கா அது கண்டிப்பா வரும். அதற்கு சம்பந்தம் அந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் கூட புதுச்சேரிக்கு பொருந்துமா பொருந்தாதான் என்பதற்கு தனியா ஒரு சட்டம் போட்டிருக்கும். புதுச்சேரி அரசாங்கத்திற்கு, புதுச்சேரி அரசாங்கத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்கிற 1897 அந்த ஆக்ட்ல சொன்ன விவரங்கள் புதுச்சேரிக்கு பொருந்தும் என்று தனியாக ஒரு சட்டம் ஏற்றிருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இந்திய அரசாங்கம் ஏற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சட்டமும் நேரடியாக உடனே அமலுக்கு வராது. அந்த சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, புதுச்சேரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தனியாக ஒரு சட்டம் போடுவாங்க. அப்படிலாம் போடப்பட்டிருக்கிறது. அதை போடுகிற பொறுவரை அந்த யூனியன் பிரதேச அரசு இங்க பொருள். யூனியன் பிரதேச அரசுனாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொன்னால்
இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னால் அவர்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்தை கலந்து ஆலோசித்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று தெளிவாக இருக்கிறது. இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆளுநருக்கான அதிகாரங்கள் வேற, துணைநிலை ஆளுநருக்கான அதிகாரங்கள் வேற. நீங்க சொல்லக்கூடிய டெஃபினிஷன்லயே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது? அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 239. அது யாரு? துணைநிலை ஆளுநர். ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆளுநருக்கும் துணைநிலை ஆளுநருக்குமான அதிகாரங்கள் வெவ்வேறு. ஒரு கண்டிப்பாக நான் மறுப்பே சொல்லல. ஆனால் இந்த புதுச்சேரியை பொறுத்தவரை ஜனநாயகத்தில் வந்து யாருக்குமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஜனநாயகம் இந்திய நாடு ஜனநாயகம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் ஜனநாயகத்தின் மீது அந்த சட்டங்களை அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்சல்யூட் பவர் யாருக்குமே கிடையாது. அது எந்த அரசியலமைப்பில் இருக்கிற எந்த ஒரு விங்குக்கும் அப்சல்யூட் பவரை கொடுக்கல. நீங்க அது ஜனநாயகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சட்டத்தை படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு அப்சல்யூட் பவர் கொடுத்தா அது சர்வாதிகாரமா போயிடும். ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை சாப்பிட்டுடும். உதாரணத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதிக எல்லா அப்சல்யூட் பவரை கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னொரு துறையை சாப்பிட்டுரும். எக்ஸிகூட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சர்வாதிகாரமா போயிடும். நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். ஆக எல்லாவற்றையும் இந்திய ஜனநாயகம் என்பது எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிற விஷயங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த துணைநிலை ஆளுநர் விஷயங்கள் பார்க்கும்போது மிக தெளிவாக 44ல நம்முடைய பிசினஸ் ரூல்ஸ் அப்படின்னு வந்து ஜனாதிபதி போட்டிருக்காரு. அந்த ஜனாதிபதி போட்டிருக்கிற பிசினஸ் ரூல் 44ல மொத்தம் 5 சாப்டர் இருக்கு. 5 சாப்டர்ல எந்தெந்த விஷயங்கள் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முடிவெடுக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் அமைச்சரவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த விஷயங்களில் 2 பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் ஒரு வித்தியாசம் வந்தால், கருத்து வேறுபாடு வந்தால் எங்கே போய் முறையிட வேண்டும் என்று தெளிவாக போட்டிருக்கிறது. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட இதுவரை 1985 இருந்து இன்று 2017 வரை கிட்டத்தட்ட 6 முறை இந்த புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முறை கூட இப்படிப்பட்ட அத்துமீறல் மத்திய அரசாங்கத்தால் நடைபெற்றதே கிடையாது. ஓகே, நான் புதுச்சேரியுடைய பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிற விஷயம், முழு சட்ட விதிகளுக்கு உட்பட்டே இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே அசியூம் பண்ணிக்கிட்டாலுமே கூட இந்த நியமனங்கள் யாரு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரதிய ஜனதாவுடைய புதுச்சேரி மாநில தலைவர், பாரதிய ஜனதாவுடைய புதுச்சேரி மாநில பொருளாளர், அப்புறம் 3ஆவதா ஒரு கல்வியாளர் நியமிக்கப்பட்டிருக்கார். அப்போ 2 கண்ணுக்கு எதிர தெரியும் போது அதுல 2 நியமனங்கள் முழுமையான அரசியல் ரீதியான நியமனங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியலையா? நிச்சயமா மாநில அரசாங்கத்தோட கலந்து ஆலோசிக்காம செய்யப்பட்டிருக்கின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. மற்றொரு புறம் பார்க்கும்போது இது பாஜகவிற்கு ஒரு எம்எல்ஏக்களை பெற்று தருவதற்கான முயற்சி அப்படிங்கறதான பார்க்க முடியும். அதாவது புதுச்சேரி மாநில வரலாற்றிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்னர் மாளிகைன்றது பொதுமக்களுடைய வேடிக்கை பார்க்குற இடமா தான் இருந்திருக்கு. ஆனா கவர்னர் கிரண்பேடி அவர்கள் வந்த பிறகுதான் அதை பொதுமக்களோட சந்திக்கும் இடமா மாத்திருக்காங்க. அதாவது மக்களுடைய தங்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய இடமாக அதை மாத்திருக்காங்க. அதே மாதிரி கவர்னர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க போய் நேரடியா போய் பார்த்து அதனுடைய சரி செய்யக்கூடிய கவர்னரா இருந்திருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னா இவங்க யாருமே முதலமைச்சரும் அமைச்சர்களும் வெளியில போய் வேலை செய்யறதே கிடையாது. மக்களுடைய நலத்திட்டங்களை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. அவங்களுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் அங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இதை மீறி கவர்னர் செயல்படுறாங்கன்னு போது கவர்னர் மேல இவங்க காழ்ப்புணர்ச்சியோட இருக்காங்க. அதுக்காக எந்த பிரச்சனை எடுத்தாலும் கவர்னரை குறை சொல்வதே காரணமாயிடுச்சு. இவங்களுக்கு எது நடக்கலன்னு சொன்னாலும் உடனே கவர்னர் தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மக்கள் செல்வாக்கு கவர்னருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் அதிக அளவு கவர்னருக்கு வந்தது. அதை பொறுக்க முடியல இவங்களால. இது ஒரு காரணம். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து நாமினேட் எம்எல்ஏ விவகாரத்தில் மத்திய அரசு மாநில அரசை கலந்து பேசணும் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. அப்படி எந்த சட்டத்திலும் எங்கேயும் சொல்லப்படல. இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆண்டுகள்ல வந்து காங்கிரஸ் மத்தியிலும் காங்கிரஸ் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. நான் கேக்குறது சட்டத்துல இல்லனே எடுத்துக்குவோம், சட்டத்துல இல்லனே வெச்சுக்குவோமே ஒரு பேச்சுக்கு. நீங்கள் சொல்வது போல மக்களிடம் அன்றாடம் பழகக்கூடிய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களுக்கு அவ்வளவு மக்களை, அவ்வளவு சமூக ஆர்வலர்களை, அவ்வளவு பேரை சந்திக்கக்கூடிய கிரண்பேடி அவர்களுக்கு நாமினேட் எம்எல்ஏவா யாரை புதுச்சேரிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் போது பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் தான் நினைவுக்கு வராரா? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 பேர் ஒன்னும் சாதாரண வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்ல. 3 பேருமே
அதாவது சாமிநாதன், மாநில தலைவர் சாமிநாதன் ஒரு கல்வியாளர். அவர் நாதன் ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு வராரு. இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து கேஜி இது வந்து ஒரு பியூரா நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்பில்லாத சமூக ஆர்வலர்களோ, கல்வியாளர்களோ, பொருளாதார வல்லுநர்களோ, வழக்கறிஞர்களோ, இது வந்து நாமினேட்டட் எம்எல்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடைக்காதவர்களுக்கு கொடுக்கணும், இல்ல இந்த சட்டமன்றத்தை வந்து கூடுதலா அவங்க வந்து ஒரு கௌரவப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்காக தான் இந்த நாமினேட்டட் எம்எல்ஏங்கிற விஷயம் வைக்கப்படுது. முழுமையான அரசியல் ரீதியான நியமனமா அது போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு? காங்கிரஸ் 50 ஆண்டு கால வரலாற்றுல யாரையாவது அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அடையாளம் காட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் அவங்க போட்டதே கிடையாது. ஆனா இந்த பாஜக ஆட்சியில 3 பேருமே கல்வியாளர்கள். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், 3 பேர், சாமிநாதன் வந்து கல்வியாளர், அதே மாதிரி வந்து இவரு கேஜி சங்கர் வந்து ஒரு தொழிலதிபர், மூணாவது வந்து இவருக்கு வந்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத செல்வ கணபதி. 3 பேருமே நம்ம வேற வேற சிந்தனையோடு தான் அவங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இது பண்ணியிருக்கோம், தவிர வேற எந்த காரணம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் முன்னால காங்கிரஸ் போட்டது எல்லாமே இதுக்கு முன்னால காங்கிரஸ் போட்டது எல்லாருமே அரசியல்வாதி தான் போட்டிருக்காங்க. தொடர்ந்து அப்படிதான் இருந்திருக்கிறத பார்க்கணும். நம்ம மாத்தி செஞ்சிரலாமா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. ஏற்கனவே கிரண்பேடி அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் வந்து அங்க வந்து பிரச்சனைகள் இருக்குது, உரசல்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே, ஊடகங்கள் உட்பட பொதுமக்கள் உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம ஒரு கலந்தாலோசனை வந்து செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா இவ்வளவு விரிசல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இல்லாம இதை இன்னும் சுமூகமா முடிச்சிருக்கலாம் இல்லையா? துணைநிலை ஆளுநருக்கு தான் அந்த பொறுப்பும் அதிகாரமும் இருக்கு இல்லையா? சட்டத்துல இல்லைனாலும் ஒரு மரபு கல்வி அவங்கள்ட்ட 2 வார்த்தை கேட்டிருக்கலாமே. அதாவது இந்த அரசாங்கம் தான் அவங்களை மதிக்கிறதே இல்லையாங்க. எதுவுமே அதிகாரிகள் சந்திக்க கூடாது, அமைச்சர்கள் சந்திக்க கூடாது, எம்எல்ஏக்கள் பார்க்க கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து சுமூகமான நிலை இருந்தா தான் அவங்க போய் சந்திச்சு பேச முடியும். இவங்க எல்லா வகையிலும் வந்து அவங்களை எதிரியா நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட கேள்வி கேட்ட எப்படி நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை, இந்த புதுச்சேரி மாநிலத்தை பத்தி வளர்ச்சியை பத்தி இவங்க அக்கறை இல்ல. துணைநிலை ஆளுநருக்கு ஓப்பனான எதிர்ப்பு, அவர்களை எதிர்த்து வெளிப்படையாக தீர்மானம், அவர்கள் பேர் சொல்லி அவங்களை விமர்சிக்கிறது, அவங்க ஒரு ஏரியாவுக்கு போக கூடாதுன்னு சொல்றது, இப்படி நீங்க வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி உங்களோட உட்கார்ந்து பேசுவாங்கன்னு கேக்குறாங்க. நியாயம் தானே? அதாவது முதல்ல இவங்க சொன்னாங்க, இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து கொல்லைப்புறமாக போடுறது விஷயம் இல்லை. தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு, மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு என்றைக்கும் புதுச்சேரி அரசாங்கம் ஏற்கனவே இருந்தபோது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்ததில்லை. அதாவது உடனே கடந்த தேர்தல் காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ்காரர்களே நியமிக்கப்படல. பாலாஜி எம்எல்ஏ அப்படி சொல்ல, அந்த தேர்தல் நினைக்கல, அந்த தேர்தல் நிக்கல, தேர்தலில் நிக்காதவர்கள் தேர்தலிலே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இல்லாம பொதுவான நபர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு நீங்க சொல்லிருங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவும் விரும்பல. உண்மை அது இல்ல. அப்ப 2 பக்கமுமே அரசியல் நியமனங்கள் தான் நடக்குதுன்றதான கேள்வியா இருக்கு. இல்ல, நான் சொல்றது விஷயம் அது இல்லைங்க. இப்போ டெபாசிட் போயிட்டு இப்போ இந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக நடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு கொல்லைப்புறமாக நியமனம் செய்வது என்பது அரசியல் சட்ட விரோதம், ஜனநாயகத்துக்கு விரோதமானது. என்ன சட்ட விரோதம்? பாராளுமன்ற தேர்தலில் தோற்று ராஜ்யசபா எம்பி ஆக முடியாது. ஆகலாம். அது மக்கள், அது 16 பேர் தேர்ந்தெடுக்க ஒப்படைக்கணும். தேர்தல் இல்ல, நீங்க தேர்தலுக்கும் அதாவது எலெக்ஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. முதல்ல நமக்கு எலெக்ஷன் என்ன, செலக்ஷன் என்ன, ஆக முடியுமா இல்லையா? செலக்ஷன், இட் இஸ் செலக்ஷன், இது ஒரு செலக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. யாருக்கு எலெக்ஷன்ன்றது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பவர்கள், மக்கள் புறக்கணித்தவர்களை உடனடியாக கொண்டு வருவது. நீங்க அடுத்த பீரியட் போடுங்க, அடுத்த பீரியட் போடுங்க. இப்போ சென்ற முறை என்ன லாஜிக்? இல்ல, நீங்க எலெக்ஷன் நிக்கல, எலெக்ஷன் நிக்காம உங்களுடைய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா, மக்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்று அப்ப அறிய முடியாது. ஒரு தேர்தலை தொத்துறீங்க, அதே தேர்தலுக்கு உடனடியாக கொல்லைப்புற நியமனம் என்பது மக்கள் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல சார்.
இது அது கூடுதலாக அவர்கள் நியமிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க இது வந்து சட்டமன்றத்துல அவங்க 4 கேள்விகள் கேட்பாங்க சார், அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கூட கிடையாது. ஐயோ, அதாவதுங்க நீங்க தயவுசெய்து நீங்க சொல்றது நான் சொல்றது நான் அப்படி செல்வாக்குன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எப்படி செய்வது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எப்படி எடுத்துக்க முடியும்? சட்டத்துல இடம் அப்படின்னா இப்ப யாருமே சட்டத்துல இடம் இருக்கு அது பண்றதுக்கு. பக்கத்துல சட்டத்துல இடம் இல்ல. நான் தான் சொல்றேன், சட்டத்துல இடம் இல்லன்னு சொல்றேன். நடைமுறை இல்லை. சென்ற முறை கடந்த காலத்தில் மத்திய அரசு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அல்லது பிஜேபி அரசாங்கமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அரசாங்கம், அதாவது ஏற்கனவே வந்து தேவகவுடா தலைமையில் இருந்த அரசாங்கமாகவும் சரி, அல்லது விபி சிங் அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு முறை கூட அந்த தேர்தலில் நின்று தோற்றவர்களுக்கு அந்த மத்திய அரசு ஒரு முறை மரபு இல்லைங்க, எக்ஸிகியூட்டிவ் பவர்ங்க, அது எக்ஸிகியூட்டிவ் பவர். எக்ஸிகியூட்டிவ் பவர் இல்ல சார், இது ஏற்கனவே இல்ல. நான் ஒரு தேர்தல் நடந்தது நடந்த விஷயம் நீங்க வழக்கம்னு சொல்லுங்க. இந்த 6 முறை வழக்கம்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சட்டம்னு எப்படி சொல்ல முடியும்? வழக்கமே இல்லை. அதாவது ரூல்ங்க, அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கிற ரூல் நடைமுறைப்படுத்தி எங்க ரூல் கூட தயவு செஞ்சு காட்டுங்க திரு லட்சுமி நாராயணன். எந்த ஹோம் மினிஸ்ட்ரி ரூல் சொல்லுங்க. நீங்க சொன்ன ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்லயே கூட சுதந்திரத்திற்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன அப்படினு ஸ்பெசிஃபை பண்ற இடத்துல in relation of a union territory the administrator thereof appointed under article 239 by the president. அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றால் யார்? நீங்க பாருங்க திருப்பி அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? துணைநிலை ஆளுநர். துணைநிலை ஆளுநர்னா அவர் தனியான பவர் யாருக்கும் கிடையாது. துணைநிலை ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் யாருடைய அதிகாரம் நிற்கும்? நீங்களே சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்தை அனுப்பணும். மத்திய அரசாங்கத்தை அனுப்பணும். எதுலனாக்க மத்திய அரசாங்கத்தை இப்ப அனுப்பி இருக்கு. அதுல கூட 5 சாப்டர் இல்ல அனுப்பல. இவங்க அனுப்பவே இல்லை. இப்ப நாங்க கொடுக்கவே இல்லையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கின்ற ஒரு போய் கேட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே நாமினேட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? துணைநிலை ஆளுநர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? துணைநிலை ஆளுநர் நாமினேட் பண்ணலாம் அப்படினா இருக்கு. யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் பாருங்க, ஒரு செக்ரட்டரி கவர்மெண்ட். இப்போ ஒரு நிமிஷம், யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் சொல்லல, அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் சொல்லுது. செக்ரட்டரி சரிங்க, செக்ரட்டரி டு கவர்மெண்ட் என்ன அர்த்தங்க? அரசாங்கத்தினுடைய செயலாளர். ஆமா. ஒவ்வொரு டைரக்ட் ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொன்னா டைரக்டர் லெவல்ல இருப்பாங்க, அரசாங்கம் சொன்னா செக்ரட்டரி லெவல்ல இருப்பாங்க, அரசாங்கம் சொன்னா சீஃப் செக்ரட்டரி வருவாங்க. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லல, அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிருக்கேன். ஓகே, நான் திரு பாலன் அவர்களுடைய முதற்கட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ட்ரன்ஸ் அது அவங்க கலந்தாலோசிக்கணுங்கிறது உங்களோட பார்வையா இருக்குது. அது தேவையில்லைங்கிறது பாஜகவோட பார்வையா இருக்குது. நம்ம வரலாம். நான் திரு பாலன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புறேன். புதுச்சேரியில நடக்கிற விஷயங்களை உங்களுடைய பார்வை. இவ்வளவு நேரம் பேசிட்டாங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி மாநில தலைவர் சாமிநாதன் சார், அப்புறம் வந்து மாநில பொருளாளர் சங்கர், மாநில செயலாளரையும் விட்டுட்டாங்க. இவங்க 3 பேரும் போட்டுக்கலாம், இந்த செல்வ கணபதி போடுறத தவிர. இப்போ அவங்க பிஜேபி உடைய பார்ட்டி ஆள் மாதிரி தான் இருக்காங்க கிரண்பேடி. இப்படி தான் சொல்லணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலும் இதே தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல இப்போ காங்கிரஸ்லயும் காங்கிரஸ்காரங்களை போட்டுருக்காங்க. நாங்க பிஜேபி இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி சட்டம் கலந்து ஆலோசிக்காம பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதுன்றீங்க. சட்டம் இல்லைன்றீங்க. ஆனா இருந்த மரபை வந்து மீறி இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி மரபு இல்லையே, மரபை மீறி இருக்காங்க. அது மெயின். அப்புறம் உள்துறை செயலாளர் வந்து 23/6 இந்த 3 பேரையும் நியமனம் பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து கிரண்பேடி வந்து வெளியில் யார்ட்டையும் காமிக்காமல் அவங்களே திடீர்னு அறிவிச்சுக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை, அதாவது நாராயணசாமி தலைமையில் உள்ள கட்சியை ஆட்சியை கழிச்சிட்டு பேக்டோர் என்ட்ரி வழியா உள்ள நுழையலான்னு பார்க்குறாங்க. இந்த 3 பேர் வந்து வாக்களிக்கவே முடியாது. அசெம்பிளில ஒரு தடவை ஓட்டு போடலான்றாங்களே. போட முடியாது. அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமையே கிடையாது. அவங்க வந்து ஒரு சட்ட மசோதால கூட ஓட்டு போட முடியாது. அப்புறம் எதுக்கு இவங்க 3 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? அவங்க வந்து நாமினேட், தமிழ்நாட்டில் ஒரு நாமினேட்டட் எம்எல்ஏ, நம்ம ஆங்கிலோ இந்தியன் எம்எல்ஏ வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு, அவங்க வந்து அந்த சட்டமன்றத்திற்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்காக 3 பேரை நாமினேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற உரிமை கிடையாது. அப்படி எடுத்துக்க முடியலையே.
இல்ல அதுதாங்க சட்டம். அவங்க வாக்களிக்க முடியாது. அவங்க எதிர்த்து ஒரு தடவை ஓட்டு போடலான்றாங்க. இல்ல அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை இல்லை. நான் திரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு செல்வம் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு ரங்கசாமி அவர்கள் வந்து 2014 இதே போல அவர் முதலமைச்சராக இருந்தப்போ 3 நியமன எம்எல்ஏக்களை பரிந்துரை செய்யும் போது அவர் பரிந்துரை செய்த நியமன எம்எல்ஏக்களை வந்து மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியது. ஆனால் தற்போது திரு நாராயணசாமி அவர்களிடம் கேட்காமல் நியமிப்பதற்கான காரணம் என்ன? இது அரசியல் குறுக்கீடு தானே பார்க்க முடியும். அதாவது 2011 ரங்கசாமி தலைமையிலான அரசாங்கம் வந்தது. 2014 வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. ஆனா அந்த பரிந்துரையை அவங்க அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா அதன் பிறகு பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகுதான் அவங்களுடைய பரிந்துரை ஏத்துது. அவங்க நினைச்சிருந்தா இதே மாதிரி தனியா 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். அவங்க அப்பாயிண்ட் பண்ணல. இல்ல அது வந்து அவங்களுடைய விருப்பம். அதை பத்தி நான் பதில் சொல்ல விரும்பல. அப்படி விருப்பம் போட்டிருக்கலாம், போடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அதை போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயணசாமி அவர்கள் தான் அழுத்தம் கொடுத்தார். புதுச்சேரி மாநிலத்துக்கு கூடுதலா வந்து எம்எல்ஏக்கள் வரக்கூடாது அப்படின்ற மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி அழுத்தம் கொடுத்த விளைவா தான் போடல. இது ஒரு தகவல். இன்னொன்னு பாலன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, 23ஆம் தேதி வந்ததை கவர்னர் நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சட்டம் தெரிஞ்சு பேச சொல்லுங்க. அதாவது வந்து நேரடியா வந்து கவர்னருக்கு வராது இந்த ஆர்டர். முழுக்க முழுக்க அது வந்து சீஃப் செக்ரட்டரி தான் வரும். சீஃப் செக்ரட்டரி அவர்கள் நேற்று மத்தியானம் 12 மணி வரைக்கும் கைகளை கொடுக்கவே இல்லை. அரசாங்கத்துக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ற வகையில 23ஆம் தேதி அனுப்பின அந்த ஆர்டரை வந்து வெளியில விடாமலே இன்னும் வரல எதிர்பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேத்து மதியானம் 12 மணிக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா பத்திரிகையிலயோ மத்த விஷயங்களோ எல்லாமே சொல்லி வந்து போச்சு. அப்போ நேத்து மத்தியானம் யார் பண்றது? அரசாங்கம் பண்ணுது. ஒரு 12 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. திரு லட்சுமி நாராயணன் வந்துடுறேன். நிகழ்ச்சியை முடிக்க வேண்டி இருக்கிறது. திரு செல்வம் 12 மணிக்கு தான் சுருக்கமா உங்களுடைய பார்வைகளை முடிச்சிருங்க. நான் நிகழ்ச்சி முடிக்கணும். மத்தவங்களுடைய கருத்தை கேட்டு. எஸ், அதான் இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் தவறான தகவல்களை மக்களுக்கு சொல்றாங்க. அதாவது வந்து அவங்க பேர்ல வந்து கிரிமினல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர்லயுமே வழக்கு கிடையாது. சாதாரணமா அவங்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சின்ற வகையில மாநில தலைவர் சாமிநாதன் பேர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் நியமிச்சவர் தான் அவர் வந்து அறங்காவல குழுவுடைய செயலாளராக திரு செல்வ கணபதி இருக்காரு. அவங்க அந்த கோயில் நில சம்பந்தமான வழக்கு தான் இருக்குது. ஒரு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்றாரு. ஆனா அதே காங்கிரஸ் கட்சியில தலைமறைவா இருந்த தேடும் குற்றவாளியா கொலை குற்றவாளியாக தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு, இந்த கட்சியில இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு நேர்மையானவங்க போற இன்னைக்கு பொய்யான தகவல் சொல்றாங்க. இல்ல சட்ட ரீதியா பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றீங்க. யாரார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறது நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்ட விஷயமா பார்க்க முடிகிறது. திரு பாலன் சுருக்கமான குறுக்கீடு நான் பிறகு நிகழ்ச்சி. மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பாலமா இருக்கணும் கவர்னர், துணைநிலை கவர்னர். அந்த பாலத்தை உடைக்கிற மாதிரி பண்ணுகிறாங்க. இந்த இல்லங்க, ஆளுநர் வேற, துணைநிலை ஆளுநர் வேற. துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் இருக்கு. கூடுதல் அதிகாரம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த பாலமா மட்டுமே செயல்படல, நாராயணசாமி நிர்வாகியா செயல்படுறாங்க. நாராயணசாமி ஆட்சியை இப்போதைக்கு கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. இல்ல அது கலைக்க முடியுமாங்கிறதா கேள்வியா இருக்கு. இந்த 3 பேர் வாக்கே போட முடியாது அப்படிங்கறத இவங்களை வச்சு இன்னும் ஒரு 2-3 பேரை 3 பேர் தாங்க போட முடியும். 3 பேர் போட்டாச்சு. அவங்க எத்தனை பேரை நியமன உறுப்பினரா போட்டாலும் அவங்களால வாக்களிக்க முடியாது. இந்த 3 பேரை போட்டாச்சு. வாக்களிக்க முடியாதுன்னா எப்படி ஆட்சி கலைக்க முடியும்? கௌரவத்துக்காக போட்டுருக்காங்களா? அப்படிதான், அதுதாங்க சட்டம். அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு இதுவாதான் அவங்க ஒரு கௌரவத்துக்காக போட்டா கூட பிஜேபி மாநில தலைவரையும் பொருளாதாரையும் போட வேண்டிய அவசியம். அதுதான் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்களா இருக்காங்களா, அவங்கள போட்டுக்கலாமா? அதுதான் நம்ம ஏற்கனவே கேட்டோம். அது நியாயமான கேள்வி. நான் திரு லட்சுமி நாராயணன் அவர்களோட இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். தற்போது துணைநிலை ஆளுநர் நியமித்திரு இந்த 3 பேர் தவறு என்று சொன்னால் 2011 திரு ரங்கசாமி அவர்களுடைய பரிந்துரையை அன்றைய மத்திய அரசு நிராகரித்ததும் அரசியல் ரீதியானது தானே? அது நிராகரிக்கல பதில் சொல்லாம அப்படியே இருந்தாங்க. அதனுடைய அதாவது அவ்வளவுதான் இருந்தாங்க. நாங்க வந்து இல்ல நான் சொல்றது வந்து அரசியல் ரீதியான மூவ்ன்றதை விட தேவை எப்போது வருகிறது என்றது பார்க்கணும். இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நம்முடைய செல்வம் அவர்கள் ஒரு தவறான தகவல் சொன்னாரு. அதாவது நாங்க வந்து வழக்கு வந்து 26ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணோம். அந்த வழக்கினுடைய நோக்கத்தை சிதைப்பதற்காகவே 23ஆம் தேதியிட்டு நம்முடைய தலைமை செயலாளருக்கு 1ஆம் தேதி தான் வருது. அவங்க டெஸ்பேட்சில் சீல் போட்டிருக்காங்க. 1ஆம் தேதி தான் வருது. ஆக ரெண்டாவது, இதனுடைய மத்திய அரசு ஒரு கொல்லைப்புறமாக ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறது. இதுவரை யாரும் செய்யாத விஷயம்.
இதே நம்முடைய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கூட மாநில அரசனுடைய கருத்தை கேட்டுத்தான் செய்திருக்கிறார். ஏற்கனவே பிஜேபி அரசு கூட, பிபி சிங் அரசு, எந்த அரசாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசு மட்டுமல்ல, மத்தியிலே ஆண்ட எல்லா கட்சியினுடைய அரசுகளும் மாநில அரசனுடைய மாநில ஜனநாயக பண்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக மோடி அவர்கள் 1990 ஜனதா தளம் திமுக கூட்டணி இதே போல துணைநிலை ஆளுநர் தான் நியமிச்சாங்க. அப்பொழுது திமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த டி ராமச்சந்திரன் அவர்கள் அனுப்பிய பட்டியலில் தான் அப்பொழுது 3 பேரும் திமுகவை சார்ந்தவர்கள். அப்பொழுது மத்திய அரசுக்கு அந்த பட்டியல் அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த பட்டியல் அனுமதி பெறப்பட்டு இங்க அந்த அன்னைக்கு கூட கவர்னர் அந்த ஆளுநர் அலுவலகத்தில் பதவி பிரமாணம் செஞ்சார். அதுக்கு என்ன காரணம்னா அன்றைக்கு இருந்தவர் புரோட்டம் ஸ்பீக்கர் இல்ல அப்ப புரோட்டம் ஸ்பீக்கர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே புரோட்டம் ஸ்பீக்கர் தான் வித்தியாசம் இருக்கு சார். புரோட்டம் ஸ்பீக்கர் தான் சார் முதல்ல பதவி ஏற்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவர். ஆனால் அன்றைக்கு புரோட்டம் ஸ்பீக்கர் இருக்கும்போது அவங்க பண்ணாங்க. இப்பொழுது திரு ரங்கசாமி அவர்களுடைய பரிந்துரையை யூபியை நிறுத்தி வைத்ததற்கான காரணம் என்ன? அந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் கிடைச்சதா தெரியல. நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். இல்ல இப்போ நான் சொல்றது இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எங்கே பதவியேற்றுக் கொண்டார்? சட்டமன்றத்தில் தான் பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் தான் 30 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் தான் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயுமே வரவில்லை. I really don't have time. நான் திரும்ப என்னோட கேள்வியை முன்வைக்க முயற்சி செஞ்சிருக்கிறேன். எனக்கு பதில் கிடைச்சதா தெரியல. நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. நேரம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தில் சட்ட ரீதியாக நாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம் என்று துணை ஆளுநர் தன்னுடைய சமூக வலைதளங்களிலும் கூட அவர் விளக்கங்கள் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே சட்டம் மீறப்பட்டிருக்கிறதா அல்லது மரபு மீறப்பட்டிருக்கிறதா என்பதற்கு கேள்வியாக இருக்கிறது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது தற்போது மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனை நீதிமன்றம் மூலமாக தீரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். தந்தி தொலைக்காட்சி.